உன்னை பெரிய நினைச்சாதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. உன்னால எறும்பு கடிக்காதபடி கண்ணுங்கருத்துவா பாத்துக்கிட்டேன். ஏதோ ஒல்லம் பற்ற ஒண்ணு இருக்குது, அதை வச்சுட்டு நீ புத்திசாலியா பொழைச்சுக்கோ. அது மேல கடகடை இருக்குன்னு பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ அது இல்லைங்க அத்தை. அத்தை நீங்க இங்கே இருந்துருங்க, நான் சம்பாதிச்சு போறேங்க உங்களுக்கு. என் தங்கம் அது ஒண்ணு போறா என் கண்ணு. ராதா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ எங்க பார்த்தாலும் அவர் இருக்கிற மாதிரியே நினைவா இருக்குது. அதனாலதான் நான் நிம்மதியை தேடி எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். பத்துமா கண்ணா? பத்துமா? சரிங்க அத்தை. வண்டி விடுப்பா, வர்றேன். ஊருக்கு போறது மறக்காம கர்தாசி போடுங்க. நான் உங்களுக்கு மணியாடு அனுப்பிச்சு வைக்கிறேன். போடுறப்பா, மறக்காம கர்தாசி போடுங்க. உடம்ப பாத்துக்கோ முருகா. ஏனுங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன காரியம் செஞ்சுட்டவே? என்னங்க சொல்றீங்க? எங்க அண்ணனையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டே. சம்பு உட்காந்துங்களா? பாப்பா உங்க மாமாவுக்கு எப்படி இருக்கு? நான் போறதுக்குள்ள ஒரு போயிட்டா இருக்கு. இந்த நீங்க கொடுத்த பணம் எதுக்கு திருப்பி கொடுக்குற? இத வச்சுக்கிட்டு ஜம்பு ஓட்டுருங்க. சிரிக்கிறீங்க, இவனுக்கு அழுகா வருங்க. இந்த நீங்க கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜம்பு ஓட்டுருங்க. உன்னை நினைச்சா பரிதாபமா இருக்கு. ஜம்பு அப்படி எல்லாம் விட முடியாதுப்பா. முடியாது. புரிஞ்சு கொடுத்த பணத்தை கொடுத்தீங்க, இப்ப பணத்தை கொடுத்தா விட்டுருங்க. அது எப்படிப்பா முடியும்? ஜம்பு ஏற்கனவே ஒரு குற்றவாளி, அதோட போலீஸ் தப்பிச்சு வந்திருக்கிறான். ரொம்ப நல்லவனுங்க. சரி சரி, உன் மனசுப்படி அவன் நல்லவனாவே இருக்கட்டும். ஆனா இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்க, தப்பு செஞ்சிருந்தா தண்டனை கொடுப்பாங்க, நல்லவனா இருந்தா விட்டுருவாங்க, அவ்வளவுதானே? தங்கச்சி நீ நினைக்கிற மாதிரி இவர் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கல, நானாதான் போனேன். ஆமாம்மா, ஜெயில இருந்து தப்பிச்சதும் உன்னையும் அப்பாவையும் பார்க்கணுங்கிற ஆசையில தான் அங்க வந்தேன். இவரை சந்திச்சோம். அப்புறம் நடந்ததெல்லாம் தான் உனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் என்னோட தானுங்களே நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துட்டீங்க. அதை நினைச்சதானுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன எறும்பு மிதிச்சிட்டா கூட ஓன்னு அழுவிய, இப்ப ஒன்ன போய் கொலைக்காரன்னு சொல்றாங்க. அது அம்மா விதி. தங்கச்சி நடந்தது இதுதான். ஒரு நாள் நானும் முதலாளி தன்ராஜும் பேங்க் போயிட்டு வர்றோம். காரை நான் தான் ஓட்டிட்டு வர்றேன். யாரு இவரு? நீயோ சிவராமனோட சேர்ந்து எங்க அப்பாவே பண்ண இல்ல? அந்த பாவி பார்த்த தன்ராஜ கொலை பண்ணிட்டு ஓடிட்டான். நான் பயந்து போய் முதலாளி நெஞ்சில இருந்த கத்திய மெல்ல எடுத்தேன். திடீர்னு ஜனங்க கூடிட்டாங்க. நான் தான் அவரை கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ்ல என்ன பிடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த கொலை செஞ்சவன உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குமா? அவன் வலது கையில புலிப்பச்சை குத்தி இருந்தான். நீங்க கவலையை விடுங்க. அந்த புலிப்பச்சைக்காரனை எப்படியும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சு போட்டு நான் உங்களை விடுதலை பண்ண வைக்கிறேங்க. சார் டைம் ஆச்சு, போடுங்க போடுங்க. அப்பாவை நல்லபடியா கவனிச்சுக்கமா. நானும் வரேனுங்க. ஹலோ சரவணன். சாலமன் சித்தப்பா. எஸ் எஸ் சாலமன். மறுபடியும் என்ன 2 வருஷம் உள்ள தட்டிங்கல்ல? பரவாயில்ல சித்தப்பா. ஆஃப்டர் 2 இயர்ஸ் தானே.
அந்த 2 வருஷம் முடிஞ்சு நான் வெளியே வந்த உடனே 6 அடி நீளம் 3 அடி அகல குழி தோண்டி உன்னை அதுக்குள்ள புதைக்கல நான் நல்ல சிவத்தோட மகனே என் குதிரை காத்தா பாருங்க சார், காத்தா வா சார். அது குடும்பல சார், கழுத கழுத. ஏன் வண்டியில ஏறு சார், மெத்த தச்சு போட்டுருக்கேன். போட்டு வச்சிருக்கியே, என்ன ரேட்டு? இடத்த சொல்லுங்க, ரேட்ட சொல்றேன். டிராவலர்ஸ் பங்களாவுக்கு போகணும். துடுப்பி கொடு, துடுப்பி. ஏறு சார், ஏறு. குட்டி ரூம் நல்லா இருக்கா இல்லடா? அப்பு, ரேட்டு சீப்பிட்டேன். புருத ரொம்ப வேகம். கொஞ்சம் சாக்கிரதையாவே இருந்துங்க. சரராசா. அம்மா, வண்டி கொஞ்சம் நேரத்து மணி பத்து கீழே வந்துருச்சு.